வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாக அவருக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நல்லது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். உண்மையாகவே இன்றைக்கு இந்த கர்த்தர் கொண்டு வந்தது எல்லாவற்றுக்கும் ஒரு நோக்கம் இருக்கும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். என்றால் இந்த கூடுகைக்கு வருவதற்கு முன்பு நான் எங்கேயுமே போனா கர்த்தர் எனக்கு ஒரு அடையாளத்தை காண்பிப்பார். இது நம்ம போவது சரியா இல்லை நம்மளா தீர்மானம் பண்றோமா அப்படின்னு கர்த்தர் ஒரு அடையாளத்தை காமிச்சதான் நாங்கள் வருவோம் எங்கேயுமே. அதனால தொடர்ந்து லாசரையாவும் சகோதரம் நாங்களும் இதுக்காக ஒரு 3 நாள் பாஸ்டிங் இருந்து தான் இங்கே வந்து நிற்கிறோம். அதே போல ஆர்வக்கோளாறுல பைபிள எடுத்துன்னு வரணும். ஒரு 17 வருஷத்துக்கு முன்னாடி கொல்லிமலையில ஒரு மெசேஜ் கொடுத்தேன். மரியாதை கொடுத்தேன். அதிகாலை எழுந்து போறோம், ஒண்ணுமே பார்க்கல, இருட்டு கல்லெல்லாம் பார்க்கல, எழுந்து போறான். அவ்வளவு அன்பு, எல்லாம் சூப்பர் நாங்க அதோடு பைபிள் ஊரை அப்படி ஏறக்கிட்டேன். 15 வருஷமா நான் மெசேஜ் எங்கேயுமே கொடுக்கல. இது மனுஷனால் வர புகழ்ச்சி. 15 வருடம். ஏன்னா நான் வந்து திருவள்ளூர்ல ஃபுல்லா கேபிள் டிவி தான். கேபிள் டிவினாலுமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். கேபிள் டிவியை பாதுகாத்து அரசியல் வேணும். அரசியல் ஒரு மாவட்ட பொருளாளர். இப்போ இது ரெண்டும் இருந்தா நம்ம எல்லா வேலையும் பண்ணி தான் ஆகணும். அது நம்ம நீங்களே டெவலப் பண்ணீங்க. ஆட்கள் இருப்பாங்க, பார்ல தான் இருப்போம், எல்லாம் தெரிஞ்சு குடும்பம். ஆனாலும் கர்த்தர் பெரிய ஒரு சாட்சிங்க. அந்த சாட்சி சொன்னா நம்மளோட டெரர் சாட்சி. எங்களுடைய உறவுகள்லாம் இங்கே தான் இருக்கிறாங்க. கதிர்வேடு, காவாங்கரை, ஏழுமலை விஜயான ரியல் எஸ்டேட் பண்றவருடைய அண்ணன் பையன்லாம் நான் அங்கே காவாங்கரை இல்லை சொந்தக்காரர் அதிகமாக இருக்கிறாங்க. கர்த்தர் நல்லவர். இருந்தாலும் கர்த்தர் ஒரு முகாந்திரத்தோடு தான் கொண்டு வந்து என் பையனே மாமன் தான் கூப்பிடுவான் 5 வயசு வரைக்கும். ஏன்னா வீட்டில் இருக்க மாட்டேன். நைட்டு 12 மணிக்கு வந்து படுப்பேன். காலையில ரயில்வே வேலைக்கு போவேன். திரும்பி மதியம் பசங்க வரதுக்குள்ள பசங்க தூக்கிடுவாங்க. இதேதான் ரொட்டேட்டா இருந்ததுங்க. இந்த பாவ கரைகள் எல்லாம் போக்குறதுக்கு 15 வருஷம் ஆச்சு. 40 நாள் 50 நாள் உபவாசம் இருந்து 5 வருடங்கள் போராடி கர்த்தர் எங்க மனைவி எனக்கு சாட்சி கொடுத்துக்கிறதால பைபிள் தொட்டாங்க. பரவாயில்ல மாமா, நீ ஒரு 70% பரவாயில்ல. கோவம்னா உங்கள்கிட்ட நம்ம நிறைய பேர் அடிச்சு ஜெயிலாம் போடுவோம். 4 கேஸ் எல்லாம் இருக்குது திருவள்ளூர்ல. நம்மள அவ்வளோ அந்த கேஸ் எல்லாம் ஒன்றும் அப்படி எதிர்பார்க்குறவங்க அந்த எஸ்ஐலாம் என்னடா திருந்தி வாங்க சார் அப்படி சார் இப்போ நான் ஆன்மீகத்தில் இருக்கிறேன் சார். ஆன்மீகமா அப்படின்ட்டு போவேன். இப்போ கூட எஸ்ஐ ஏன் சொல்ல வரேன்னா இப்பேற்பட்ட ஆட்களை தான் கற்று தூக்குவார். ஒவ்வொரு நாட்களை வச்சிருப்பாரு. அப்படி தூக்கப்பட்ட சாலமோன் தான் உங்க மத்தியில வந்து நிற்கிற ஆர்வக்கோளாறு அல்ல. கர்த்தர் எங்களை உண்மையாகவே வழிநடத்த தைரியமா சொல்ல முடியும். அதை கேட்ட கிரியை கர்த்தர் உண்மையாக வெளிப்படுத்துகிற கிரையை செலுத்திக் கொண்டே இருக்கிற பிரயத்தை கர்த்தர் நல்லதாகவே. தேவ சமூகத்தில் வரும் பொழுது சாவு வீட்டுக்கு வந்தா அழணும், கல்யாண வீட்டுக்கு போனா சிரிக்கணும். கரெக்டுங்களா? நம்ம சாவுக்கு தான் இருந்தோம். தலைவர் உயிர்த்து வந்துட்டாரு, எப்பவுமே மகிழ்ச்சியா இருக்கணும். அவர் உயிர்த்து வந்து நம்ம அப்படியே பழைய போலீஸ்காரன் ட்ரௌசர் மாதிரி கஞ்சி போட்டு டைமண்ட் இருக்கும், பாய்தான் போட அப்பெல்லாம் கலைஞர் அது மாதிரி இருக்கக்கூடாது. எப்பயும் மன மகிழ்ச்சியா இருக்கணும். கர்த்தருடைய சமூகம்னாலுமே முகமலர்ச்சி. கிறிஸ்தவர்களுக்கு ஐடென்டிபிகேஷனே முகமலர்ச்சி. அது எங்கேயோ பறித்த மாதிரி கர்த்தர் இந்த மத்தியில உள்ளவர், உண்மையாகவே உள்ளவர். கர்த்தருடைய சமூகத்துல வரும் பொழுது அந்த துதியின் சத்தத்தை கேட்டாலுமே மத்தியில வந்துடுறாராம் பைபிள் சொல்லு. அப்ப வந்தா சும்மா வருவாரு. எதனா வாங்கி, இப்ப நீங்க ஒரு வீட்டுக்கு போய் என்ன வாங்கிட்டு போக மாட்டீங்களா? உங்களுக்கு பிடிச்சது வாங்குறீங்களோ இல்ல அவங்களுக்கு பிடிச்சது வாங்க, ஏதோ ஒன்று வாங்கிட்டு போவீங்க. தலைவர் வருவாரு, மத்தியில உட்காராரு, நீங்க விண்ணப்பிப்பீங்க, நீங்க துதிப்பீங்க. நீங்க எவ்வளவு துதிக்கிறீங்களோ உங்க கிரியை எப்படி இருக்குதோ அவரு அதுக்கேத்த உங்களுக்கு வேண்டியதை கொடுத்துட்டு தான் போவார். கரெக்டுங்களா? நம்ம என்ன பண்றோம், வாங்கி பறந்த மேல போட்டுறோம், பீரோல வச்சுக்கிறோம். அதை ரெட்டத்தனையா மாத்த தெரியல.
கரெக்டுங்களா? ஒண்ணு என்ன பண்றான், பூமியில பொச்சிடுறான். ரெட்டத்தினைய மாத்த தெரியல. அப்போ ஒரு அபிஷேகம் ஒவ்வொரு நாளும் வரோமா, ஒவ்வொன்றும் பெற்றுக்கொண்டோமா, புதிய மாற்றங்கள் வரும். ஏதோ வரும், அந்த இசை நம்மள ஒரு மாதிரி பண்ணோம், பாட்டு ஒரு மாதிரி பண்ணோம். 45 நிமிஷம் 1 மணி நேரம் ஆராதனை பயங்கரமா இருக்கும். அவள் தான் ஊத்தி மூட்டுருவோம், வாங்கிப்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க தான் வராரு. அதை வாங்கி எங்கேயோ போட்டுரும். அது ரெட்டத்தைய மாத்தினா இந்த கூடுகையில இது இருக்கவே இருக்காதுங்க. இன்னைக்கு 1000 மக்களை செழித்து இருக்கிறோம். நம்ம குழந்தைய போல மாறி இருப்போம். நம்மள பார்த்து மற்றவங்க குழந்தைய மாற்றி இருப்போம். கரெக்டு நான் சொல்றது? பைபிள் வசனம் தான் சொல்றேன் நான். அப்போ அது ரெட்டத்திலேயே மாற்ற கட்டு. அந்த அன்னைக்கு 40 வருஷம் 30 வருஷம் சீனியாரிட்டி கிடையாது. ரயில்வேல சீனியாரிட்டியில ப்ரொமோஷன் வர்றது கிடையாது. கிறிஸ்தவம் கர்த்தர் நல்லவர். ஒரு சபைக்கு அப்படிதான் போனாங்க. 1.5 மணி நேரம் ஆராதனை, ஒரு 10 நிமிஷம் முடிச்சிருக்குது, காலவரில் முடிச்சிருக்குது. இவனுக்கு கையை தூக்குறாலுமே பயங்கர ஐயோ, அந்த இசை இது வரைக்கும் வாசித்தது அவ்வளோ மகிமை. இவன் நான் பண்ண என் மூலியமா தான் ஓகே ஆகுது போல. அவரை விட மேல போனா முடிஞ்சு போச்சு கதை. அவன் யார சொல்றேன்? லூசிபர். இது கூட தெரியல உங்களுக்கு? லூசிபர் யார் சொல்றேன்னா, உலகம் அதுக்குள்ள போய் மூழ்கி பத்தியா என்ன பாடல, என்ன இசைடா, என்ன புகை போட்டோம், என்ன லைட்டா. இல்ல, நான் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன், அடுத்த வாரம் எனக்கு ஒரு மாற்றம் வந்தது, நம்ம குறித்து சாட்சி சொல்லணுங்க. இப்ப இவர் சொன்னாருன்னா அற்புதத்தை சொல்லணும், உங்களுக்கு குறித்து மற்றவங்க சாட்சி சொல்லணும். கர்த்தரே என்னை குறித்து சாட்சி சொல்லுவார் ஒரு இடத்துல. இதுதாங்க கிறிஸ்துவ அனுபவம். இந்த அனுபவத்துக்குள்ள போக 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 எழும்பி பிரகாசம் ஒளி வந்தது. கர்த்தருடைய மகிமை உண்மையில உதித்து கொண்டே இருக்கும். மங்கி எறிகிற திரியா இருக்கவே இருக்காது. நீங்க எங்கெல்லாம் போறீங்களா வெளிச்சம். இது வந்தோடனே எனக்கு ஒரு அடையாளத்தை காமிச்சான்னு சொன்னேன்ல, அந்த அடையாளம் வந்து மெசேஜ் திருவிருந்துன்றதுனால இதுதான் முதல் மெசேஜ் இந்த திருவிருந்தை குறித்து. கர்த்தர் உங்க சபையில் அது எதுவும் வந்திருக்கிறார். ஒரு எமினிச்சேரியில் பாண்டியன் என் கூட ரயில்வே வேலை செஞ்சு எங்களுக்கு லெனின் பாண்டியன், அவங்க சபையில போக கிட்டத்தட்ட 300 பேர் இருக்கிறாங்க. கள்ளத்தராசை கர்த்தருக்கு அருவருப்பானது அப்படின்னு மெசேஜ் கொடுத்தா அவங்க திருவிருந்து எனக்கு தெரியாது. அவரு என்ன பண்றாரு, அவரே முழங்கால் படிட்டு சாலமோன் ஜெபம் பண்ணு, அந்த வசனங்கள் அவ்வளோ அருமையா இருக்குது. கர்த்தர் நம்ம ஜீரோ பக்கத்துல 1 போட்டா 10, இந்த பக்கம் போட்டா 0. நானே பேச போனா அது 0 தான். தலைவர் வந்து இறங்கி பேசினா ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொண்டு வரும். கர்த்தர் நல்லவர். போட்டினாரு திருவிருந்த கொடு சாலமோன்றாரு. இதுதான் திருவிருந்தல கொடுத்தது இல்லை. எனக்கு பயம், இங்க வந்து நிக்கிறதுக்கே பயங்க. கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் இங்க வந்து நிக்க ஆரம்பிச்சேன். அங்கேயே போயிடுவேன். அப்பதான் ஒரு போதகர் சொல்றாரு, சில விஷயங்களை சொல்லி கொடுத்தா தைரியத்தோடு போக கத்துக்கணும் அப்படின்ட்டு கர்த்தர். திடன் கொள்ளுங்கள் எங்கெல்லாம் வருதோ அந்த திடன் கொள்ளுங்களை பிடித்து கொள்ள தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்தார். அப்புறமா தான் நான் தைரியமா நீங்க நின்ன. இது போல ஒவ்வொன்றும் ஸ்டெப்பா வந்து கர்த்தர் உண்மையாகவே இந்த கூடுகை. நான் வந்து ஏசிய பால்பாண்டியன் திருவள்ளூர் இருக்கிறாரு, அவருடைய சபையை சார்ந்தவன். நாங்க சபைக்கெல்லாம் போயிட்டு அவர்கிட்ட உத்தரவின் பேர்ல தான் இங்க வந்து நிக்கிறோம். ஏதோ அதனை பிரசித்தனமா அப்படியே ஆர்வ கோளாறுல வரல. ரைட்டுங்களா? ஐயா வந்து இசிஐ சபை வில்லியோகத்தை பெரிய சர்ச்சைக்குது, அதுக்கு போறது. ஐயா கோஷி பாச சபைக்கு போயிட்டு வந்து இங்க வர 5 மணிக்கு சபைக்கு போயிட்டு வர ஐயா. அதே மாதிரி இன்னும் நிறைய சிபிஎம் எல்லாம் கூட இருக்கிறாங்க. இது ஒரு ஃபெலோஷிப், ஐக்கியம், அவ்வளவுதான். நாங்க எல்லாம் ஒன்னா வேலை செய்யறோம், ஐக்கியம். இதனால எங்களால முடிஞ்சது, எங்கெங்கெல்லாம் சபை கட்டாங்களோ எங்களால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப் பண்றோம். நாகலாபுரம், ஊத்துக்கோட்டை அந்த சைட்லாம் கொஞ்சம் ரொம்ப ஸ்லம் ஏரியா. அங்கே கொஞ்சம் எங்களால் முடிஞ்சதை உணவு போட்டு கொஞ்சம் அப்படி உதவி செய்து கர்த்தர் எங்களை வந்து வழி நடத்துகிறோம். கர்த்தர் நல்லது. ஆகவே இன்றைக்கு ஜீவன் உள்ள வார்த்தைகளை கர்த்தர் நம்மோடு பேசுவதாய் எனக்கு ஒரு மகன் வந்து பிஏ முடிச்சுட்டு சோசியல் ஆக்டா இருக்கிறாரு. அதே போல எல்லா காலேஜில் போயிட்டு மோட்டிவேஷன் ஸ்பீக்கர், ஐஐடி, MIT, ஹரியானா எல்லாம் போவார். அவருக்கு மேரேஜ் பண்ணிட்டேன். அந்த அம்மா டாக்டரு, MD பண்ணியிருக்கிறாங்க. என் பொண்ணு பிசியோதெரபி முடிச்சு MBT சரிகாவில் பண்ணுறாங்க. எனக்கு மனைவி, நல்ல ஒரு அன்பான மனைவி ஒருத்தர் தான் இருக்கிறாங்க. ஒரு மனைவி என் மாமா பொண்ணு தான். நான் கிட்டத்தட்ட 35 வருஷமா என் கூடவே இருக்கிறாங்க. கர்த்தர் நல்லவர். ரொம்ப அன்பான குடும்பங்க. ரொம்ப நாங்கள் அழகா கர்த்தரை வழி நடத்துறேன்.
நான் ஏன் இங்க வந்து நிக்கிறதுக்கு நேற்று என் பையன்கிட்ட ஒரு சொன்னேன், இதனால இங்க நிக்கிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி டல்லா இருக்குது, அதை கொஞ்சம் மாத்திக்கப்பா. சரி டாடி நான் மாத்திக்கிறேன் டாடி அப்படின்னு நேற்று. எப்போ 30 வயசு 29 வயசு பையனுக்கு ஜாலியா இருப்போம் நாங்க. நானும் என் பையன் ரொம்ப ஜாலியா இருப்போம், எல்லாருக்குமே தெரியும். ஏன் சொல்றான், கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவறதுனால உலகத்திலே பிரதிபலிக்கும். இங்க நம்ம எப்படி இருக்கிறோமோ அதுதான். நான் பரலோகத்துக்கு போய் இப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன், அங்க என்ன பண்ண முடியும்னு உங்களுக்கு தெரியாது. ஏதோ துதிச்சு இருப்போம், அல்லையா உங்களுக்கு அதை விட மேன்மையா கூட இருக்கலாம். புரியுதுங்களா? இங்கதான் அது பிரதிபலிக்கணும். அந்த வெளிச்சம் இங்க உதிக்கணும். இங்க உதிக்க 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 கர்த்தர் மகிமை அடைவாரு, சந்தோஷப்படுவாரு. அவர் நம்ம துக்கப்படுத்தவே மாட்டோம். அப்போ தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடினா நீதி. இதுதான் சட்டத்திட்ட புத்தகம். இந்த புத்தகத்தை நம்ம விடவே மாட்டோம். இதுக்குள்ளதான் ரகசியங்களே இருக்கு. கர்த்தர் நல்லவர். நம்ம கொஞ்ச நேரம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம், வணங்குகிறோம். ஆவியானவரே, உம்முடைய நேசக்கரம் எங்களோடு கூட இருந்து இம்மட்டம் எங்களை பாதுகாத்து இந்த நாள் இன்றைக்கு உம்முடைய சமூகத்தில் வர நீங்க கிருபை பாராட்டுகிற உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. இந்த கூடுகையில நீங்க கண்டிப்பா இருக்கிறீங்கன்றதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஏனென்றால் உங்களுடைய பிரசன்னம் இங்க விளங்குகிறது. உங்களுடைய பிரசன்னம் இங்க ஆண்டவரே அப்பா சோத்திரிக்க உயர்ந்திருக்கிறது. நீங்க இங்க வாசம் பண்றீங்க. நீங்க கரத்தை நீட்டி தொட்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாய் தேவனுடைய ராஜ்யத்திற்கேற்ற ஆசீர்வாதங்கள் நிறைவாய் 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 நீங்க பொழிந்தருளும்படியாய் பாதுகாத்துக் கொள்ளுங்க, பரிசுத்தப்படுத்துங்க. இயேசுவை அமைக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் ஏன் வந்தது ஒரு மகிழ்ச்சியா இருக்குது அப்படின்னா, இந்த ஒயிட்டை பார்த்தா எனக்கு மகிழ்ச்சிங்க. ஒயிட்டா இருக்கும். பரிசுத்தலங்கத்துடைய கர்த்தரை நான் போன சபை ஐடிசி சின்னத்துல 9 மணிக்கு போனோம்னா அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல 9ஆம் மணி வேலையிலே 9 மணிக்கு சொன்னா 1:30 மணிக்கு விடுவாங்க. சத்தியத்தை கேட்க கேட்க இப்பெல்லாம் இல்ல, 100 பேர் தான் வருவாங்க. பில்டிங் பெருசாயிடுச்சு, அது அப்படியே 500 ஆயிடுச்சு. 500 பேர் ஆயிட்டதுனால 5, 7, 10 ஒண்ணு ஒரு மணி நேரம் தான். சாட்சியோ ஆராதனை அவ்வளோ இல்லை. இப்ப சில நான் எல்லாத்தையும் டோட்டலா சொல்ல சில. அதனால நம்ம சிலருக்குள்ள கொஞ்சம் பார்த்து நம்ம ஜாக்கிரதையா இருப்பது நல்லது. கடைசி காலம் கர்த்தர் உணர்த்ததை நான் சொல்றேன். கர்த்தர் சொன்னார் எப்படி சொல்லுவாருன்னா, அந்த வார்த்தை உள்ள வச்சு அசை போடுனே நான் ஏதோ ஒன்று பேச வருவேன். நான் பேசுறது எனக்கு தெரியாது, நான் இங்க சொன்னது வேறவா இருக்கும். நிறைய இடத்துல மாதிரிதான் நான் ஒரு மெசேஜ் எடுத்துன்னு போவேன், ஆனா அதை மறைச்சு அவரே பேசுவார். அந்த உதாரணமோ எக்ஸாம்பிளோ உங்களுக்கு சேர்ந்தா கர்த்தர் பேசுவார். உங்களுக்கு சேர்ல தூக்கம் வருது இந்த அப்படின்னா அது வேலைக்கு ஆகலன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்ப நம்ம மகிழ்ச்சியா இருப்போம். கர்த்தர் உண்மையாகவே நம்ம இந்த திருவிருந்துன்றதுனால நம்ம கொஞ்ச நேரம் அதை குறித்து நம்ம தியானிக்கலாம். கர்த்தர் நல்லவர். சோதரம் கர்த்தர் நல்லவர். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நம்ம வாசிக்கலாம். பலிகள்ல நிறைய பலி இருக்கிறது. ஆதியாகமத்துல இது பழைய பாட்டு பார்த்தீங்கன்னா 623 நியாயப்பிரமாணம், அந்த பலிகள் நிறைய இருக்கு. அதனால ஒரு 5 பலி சிறப்பானது. அந்த 5 பலியில தகன பலி என்பது நம்மளுடைய சரீரங்களை தான் நம்ம ரோமர் 12:1 பார்க்கிறோம். நம்மளுடைய சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னா எல்லாமே ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். அப்ப தகன பலி என்பது பாவத்தன்மை உள்ள மனுஷன் தேவ சந்நிதிக்கு வந்துடணும். தண்டனைக்கு நம்ம தப்பிச்சுக்கணும். இதான் தகன பலியினுடைய ஒரு சாராம்சம். அந்த மனுஷனை தேவன் குமாரத்தியாக அங்கீகரிக்கப்படணும். முதலாவது அங்கீகரிக்கப்படணும். அடுத்தது தேவன் ஆசீர்வதித்து நம்ம ஏற்றுக்கொள்ளணும். இதுதான் அந்த தகன பலியுடைய ஒரு சாராம்சம். அடுத்தது போஜன பலி. இந்த போஜன பலிதான் உண்மையாகவே கர்த்தர் நமக்கு மிக மிக முக்கியப்படுத்துகிற ஒரு பலியா இருக்கிறது. இது நம்ம உணவு படைக்கும். யூதர்கள் அப்ப என்ன பண்ணுவாங்களா, ராஜாக்களுக்கு உணவு, தானியம், எண்ணெய் இதெல்லாம் கொண்டு போய் கொடுப்பாங்க. கொண்டு போய் கொடுத்தா நம்ம அந்த ராஜாவுக்கும் நமக்கும் ஒரு இணைப்பு, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இப்ப நம்ம எப்படி டாக்ஸ் கட்டுறோம் கவர்மெண்ட்ல வேலை செஞ்சா, அது போல உணவுப் பொருட்களை போய் கொடுத்தாதான் அது அங்கீகரிப்பாங்க. அன்னிலிருந்து அவங்க கண்ட்ரோல்.
நம்மளுக்கு என்ன ஆனாலும், நம்ம என்னதான் வந்தாலும் அவங்கதான் பொறுப்பு. அதற்காக தான் அந்த போஜன பலியை கொண்டு போய் சேர்ப்பாங்களாம், செலுத்துவாங்க. கர்த்தர் நல்லவர். அதனாலதான் 1 சாமுவேல் 16, 19, 20 சொல்கிறது, ஈசாய் அப்பத்தையும், நான் இந்த மாதிரி வார்த்தை சொல்லி டைம் இல்லை, குயிக்கா சொல்லணுன்றதுனால நானே சொல்றேன். அப்படி முடிஞ்சா வாசிக்கலாம். கர்த்தர் ஈசாய் அப்பத்தையும் ஒரு துருத்தி திராட்சரசத்தையும் ஒரு வெள்ளாட்டு குட்டியையும் கழுதையின் மேல் ஏற்றி தன் குமாரனாகிய தாவீது வசமாய் சவுலுக்கு அனுப்பினார். அவரு எவ்வளவு கோட்டீஸ்வரரும். ஈசாய் பெரிய கோட்டீஸ்வரர். ஏன்னா போவாசே பெரிய கோட்டீஸ்வரர். அடுத்தது ஓபேது, கரெக்ட் நான் சொல்றது, ஓபேத்துக்கு அடுத்தது ஈசாய். நல்ல கோட்டீஸ்வரர், பொண்ணும் பொருளும் அப்படிதான் கொண்டு இருக்கணும். ஏன் இந்த உணவு சம்பந்தப்பட்டதை கொடுக்குறாங்கன்னா, அந்த ராஜாவுக்கும் இவருக்கும் ஒரு நல்ல இணைப்பு வேணும், நம்ம அங்கீகரிக்கப்படணும். அதுக்கு தான் அவர் எடுத்துன்னு போறார். இரண்டாவது எடுத்துன்னு போறார். கர்த்தர் நல்லவர். நியாயாதிபதிகள் 13, 19, 23 சொல்கிறது. அதை மட்டும் படிங்க. மனோவா சொல்றாங்க, வெள்ளாட்டு குட்டி படிங்க, அதை மட்டும் படிங்க. 19, 23. நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 19வது வசனம். இந்த விஷயம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்படி தெரியும் போது அவர் என்ன பண்ணுவாருன்னா, ஏறி போகும்போது அந்த வழியில ஐயோ நான் அவரை பார்த்துட்டேன், நம்ம சாவ போறோம், செத்து போறோம் அப்படின்னு நினைக்கும் போது, இல்ல அவங்க சொல்லுவாங்க, இல்ல அவர் அப்படி இருந்தா ஒப்புக்கொள்ள மாட்டாரு, அப்படின்னா அவர் காட்டிச்சிருக்க மாட்டாரு, அப்படின்னா நமக்கு அறிவிக்க மாட்டாரு. இந்த சபையில நீங்க ஒவ்வொரு நாளும் வரும் பொழுது கர்த்தர் உங்களை அங்கீகரித்து நீங்க சொல்லுகிற உபதேசங்களை உண்மையாகவே நீங்க உட்கொண்டீர்களா, கர்த்தர் உண்மையாகவே நம்மை குடும்பங்களில நல்ல ஒரு பலனை காணும். கர்த்தர் நல்லவர். ஆதியாகமம் 18, 1, 7, 19, 1 படிச்சீங்களா? புளிப்பில்லாத அப்பத்தை நம்ம போஜனம் வழியாக கொடுக்கணும். புளிப்பில்லாத புளிப்புள்ள அப்போன்னா, இப்ப தோசை சுடுறீங்க, அது புளிக்கணுமா புளிக்க கூடாதுதான்? புளிச்சா தான் டேஸ்டா இருக்கும். தோசை மாவு புளிக்கணும். அதே போல நீ பரோட்டெல்லாம் சொல்லாம காலையில பெசிஞ்சு வைப்பானுங்க, சாயங்காலம் தான் சொல்லுவாங்க, ஏன்னா புளிக்கணும். புளிச்சா தான் டேஸ்ட்டு. அந்த ஈஸ்ட் ஏதோ சேர்த்து நல்லா நம்ம பக்காவா கொடுப்பான். ஆனா இதுல புளிப்பு இருக்க, புளிப்பில்லாததை நம்ம செய்யணும். கரெக்டுங்களா? போஜன பலி அந்த புளிப்பில்லாததான் அவங்க கொடுக்குறாங்க. இந்த இதுல பற்றி உங்களுக்கு புரியும். அப்ப அந்த ஏன் அது மாதிரி அந்த புளிப்பில்லாத சில காரியங்களை பார்க்கலாங்களா? புளிப்பில்லாத நான் தெரிஞ்சதுக்காக சொல்றேன். கர்த்தர் நல்லவர். ஆவியானவரே சோத்ரம். மகிமையின் தெய்வமே சோத்ரம். கர்த்தர் நல்லவர். டைம் இல்லாதனால நம்ம குயிக்கா முடிச்சிடணும்ன்றதுனால அந்த யோசனையிலே இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். ஆகவே அந்த புளிப்பில்லா அப்பத்தை போஜன பலியாக அந்த அழிவுக்கு தப்புவிக்கும்படி நம்ம கிட்ட எந்த கசப்போ வைராக்கியமே, புதிய நிறைய கசப்பு, வைராக்கியம், விரோதம், இது நிறைய ஒரு 22 விஷயம் போட்டிருப்பாங்க. இதுல எதுவுமே நம்ம இல்லாதபடி நம்ம விரல் கூட, அதான் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். இந்த விரலு, கண்ணு, காலு எல்லாமே முழுமையாய் ஒப்பு கொடுக்கணும். அந்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும்னா ஆடு செலுத்துவாங்க. ஆடு செலுத்தினா அது சில பகுதியை எடுத்துப்பாங்க, பார்த்து தலையை கொடுத்துருங்க, இல்ல தொடை பீச கொடுத்துருங்க அப்படி. ஆனா அந்த போஜன பலியில அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே கொடுத்துருங்க. அதை அப்படியே எரிச்சிட்டு முழுவதும் கர்த்தர் உண்மையாக அங்கீகரிக்கிறார். அதுதான் நம்மளுடைய சரீரங்களை ஜீவபலியம். ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது கூட என்ன பண்ணணும்? கீர்த்தில என்ன சொல்லுது? மறுஜென்ம முழுக்கு அப்படின்னு கீர்த்தில படிப்போம். கரெக்டுங்களா? என் பொண்ணுக்கு அப்படியே ஞானஸ்நானம் கொடுக்கும்போது முக்கி எடுத்தாங்க, மூச்சு தள்ளி கை மட்டும் வெளில விட்டுச்சு. என் தம்பி பார்த்துட்டான், பாஸ்டர் கை பண்ணல, இன்னொரு வாட்டி கொடுங்க அப்படின்னு 2வது வாட்டி கொடுத்தாங்க. அது ஒரு சாயல் தான்.
அதுவே பரிசுத்தப்படுத்தி இருக்க முடியல, அது ஒரு சாயல். அது போல நம்மளுடைய சரீரங்களை எந்த கசப்பு வைராக்கிய விரோதமா இருக்கக்கூடாது என்பதற்காக தான் அந்த தகன பலியை நம்ம செலுத்தணும். கர்த்தர் அந்த போஜன பலியை கர்த்தர் நல்லவர். ஆகவே லேவியராகமம் 2ஆம் அதிகாரம் 1 சொல்லுகிறது, அந்த அந்த பலி செலுத்தும் அந்த போஜன பலியை செலுத்தும் பொழுது நம்ம எப்படி செலுத்தணுமா? எப்படி செலுத்தணும்? புளிப்பில்லாமல் மெல்லிய மாவு, படிங்க, மெல்லிய மாவா இருப்பதாக. அந்த கோதுமை என்ன பண்ணுவோம் இங்க பாருங்களேன், அந்த கோதுமைய களஞ்சியத்துல சேர்த்து ஒரு தடி, பெரிய தடி, முன்னெல்லாம் நம்ம உலக வச்சிருப்போம், அந்த உலக மாதிரி அந்த கோதுமையை அடிச்சு 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 ஜலிச்சு அந்த மெல்லிய நைஸா அந்த மெல்லிய மாவை கொண்டு வந்துதான் அதை செய்யணும் அப்பட்ட. அது போலதான் புதிய மத்திய 27:30 சொல்லுகிறது, அவர் மேல் துப்பி, அது படிங்க, அவர் மேல் துப்பி அவரை உண்மையாகவே நொறுக்கப்பட்டு இருபத்தி 27:30 அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள். கோதுமை மணியை எப்படி நம்ம அழைச்ச மெல்லிய எந்த ஒரு அசுத்தமும் இல்லாதபடி எந்த ஒரு நைசான மாவாய் எடுத்து அப்பத்தை சுடுகிறார்களோ, அது போலதான் நமக்காக ஜீவ பலியாக கொடுத்தவர் தான் இயேசு. அதனாலதான் அவரை நொறுக்கப்பட்டு உங்களுக்காக எனக்காக, இல்லைன்னா நம்ம அந்த மீட்பை அடைஞ்சிருக்க முடியாது. இது எல்லாமே சட்டத்திட்டத்தின்படிதான் நடக்கணும். அதனாலதான் அவர் அப்படியே ஏன் பிதாவானவர் சும்மா அவர் ரத்தத்தை மட்டும் உறிஞ்சிட்டு மற்றத அழகா ரெடி பண்ணிருக்கலாமே. ஆனா சட்டத்திட்ட அப்படிதான் நொறுக்கப்பட்டு மெல்லிய மாவாய் இருப்பதாக. ஏசாயா 53:5-10 நீங்க படிக்கிறீங்க, அவர் நொறுக்கப்பட்டால் அவரை நொறுக்க சித்தமாகி, இதாவே சித்தம். செல்ல பிள்ளைங்க, அவர் செல்ல பிள்ளை பாக்குறாங்க, அங்க தேவதூர்வு எல்லாம் பாக்குறாங்க, யாருதான் இதை விமோச்சனம் இல்ல, அப்பா நானே போறேன் டேடி, நானே போறேன், நீங்க உங்களுக்காகவும் எனக்காகவும் ரத்தத்தையும் சரீரத்தையும் கொடுக்க வந்த தெய்வம் நம்முடைய உண்மையான தெய்வம். கர்த்தர் நல்லவர். 2ஆம் அதிகாரம் 5, லேவியராகமம் 2:5 தட்டையான சட்டியில் பாகம் பண்ண வேண்டும். அது இருக்குதுங்களா? தட்டையான சட்டின்னா தேவாலயத்துல சப்பையா இருக்கும் அந்த கல்லு மேலதான் நியாயம் உட்கார வச்சுதான் நியாயம் இருப்பாங்களாம். தட்டையானது. இப்ப எப்படி நம்ம மாவு அந்த தட்டையான தோசைகள் தானே வச்சு சுடுறோம், அந்த சாயில் இதே நம்ம உணவுல கூட தலைவர் ஞாபகத்தினே இருக்கிறாரு. இதுதான் திருவிருத்த ஞாபகத்தினே இருப்பார். புதிய ஏற்பாடும் பழைய ஏற்பாடும் சிலுவையை குறித்துதான உபதேசங்கள் தான். ரொம்ப ஆழமான சத்தியங்களை வைத்திருக்கிற கர்த்தர். அதனால்தான் உங்களுக்கு மேய்ப்பர்களை, உபதேசியார்களை, தகப்பன்மார்கள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் கர்த்தர் நமக்கு. ஆகவே இந்த தட்டையான சட்டியில பாகம் பண்ண வேண்டும். முதலாவது என்ன பண்ணோம்? மெல்லிய மாவா இருக்கும். நம்ம கிட்ட கசப்போ வைராக்கியமோ விரோதமோ எதுவுமே இல்லாதபடி நம்மளுடைய சரீரங்கள் ஜீவபடியாக இருந்தா நம்ம மெல்லிய மாவா இருக்கிறோம். 2வது, இது நொறுக்கப்பட்ட சித்தமாய் நமக்கு வரும் பாடுகள், அவமானங்கள், நிந்தனை எல்லாமே வரும். எங்க குடும்பத்திலேயே 15 லோன் பண்ணேன், தங்கச்சி கல்யாணம் பண்றதுக்கு லோன் போட்டு தான் கல்யாணம் பண்ணேன், எல்லாம் பண்ணேன். திடீர்னு பெரிய பொண்ணு மல்லி எழுதிட்டு லேண்டே கிடையாதுங்க. சரி கம்முன்னு வந்துட்டு இவங்களுக்கு சகோதரர்கள் எல்லாம் ஜெபிச்சாங்க. அது எப்படிதான் கட்டணுமேன்னு தெரியல. இடத்த வாங்கி கிட்டத்தட்ட 70-80 லட்சம் ரூபாய்க்கு வீடு கட்டிட்டுங்க. ஜீரோ. யார்கிட்டயும் ஒண்ணும் இல்லை, மனைவிக்கிட்டயும் ஒண்ணும் இல்லை. ஆனா எப்படி வந்ததுன்னு ஆச்சரியமா இருக்குதுங்க. கர்த்தர் எவ்வளவு பெரிய காரியங்கள் செய்யறப்ப. திருவள்ளூர் பாத்தீங்கன்னா அந்த தெருவில் தான் பெரிய வீடு. அது உண்மையா சொல்றேன், அது சகோதரர்களுக்கு தெரியும். அதனாலதான் நாங்க மகிழ்ச்சியா இருக்கோம். வீடு நல்ல மகிழ்ச்சி இல்லை. எப்படி நம்ம இதை பிடிச்சிக்கணும்னா எவ்வளவு அழகா நேர்த்தியா செய்யறாரு பாருங்க. இதே எங்க அப்பா சொல்றாரு, நீ எப்படி கிராஸ் பண்ணி போனீங்கன்னா ட்ரெயின்ல அடிபட்டு உன் மனைவி விதவியா எங்க வீட்டு முன்னாடி நிக்கணும்ன்றாரு. ஒயிட் அண்ட் ஒயிட் தான். சிபிஎம் போடுவார். இன்னும் இருக்கிறார் 85 வயசு வரைக்கும். எங்க அம்மாவும் இருக்கிற ஒயிட் அண்ட் ஒயிட் தான். நகையெல்லாம் போட மாட்டாங்க. ஆனா இது மாதிரி வார்த்தை சொல்ல முடியுமா? அதான் நாங்க ஒரி பண்ணல.
அமைதியா இரு, விலகிரு, அமைதியா. வேதம் தான் வலியுறுத்துதுங்க. 1 படிச்சீங்களா? அமைதியா விலகி, சண்டையெல்லாம் போடக்கூடாது, அமைதியா இருக்கணும். இதெல்லாம் பயிற்சி எடுத்ததுனாலதான் கர்த்தர் நீங்க நிக்க வைக்கிறார். அப்ப நாங்க மெல்லிய மாவா இருக்கிற ஒரு அடையாளம். கரெக்டுங்களா? 2வது நொறுக்கப்படுறோம். நம்ம நொறுக்கப்பட்டாதாங்க நம்மளுக்கு இது பாருங்க, நம்ம கூட இருக்கிறவங்க தாங்க நம்ம எல்லாமே. திடீர்னு வருவான், தேர்களையும் பாம்பையும் மிதிப்பீர்கள் பயிர் சொல்லுங்க. நம்ம கூட வந்து டப்புன்னு கூட்டிட்டு போயிடுவான், சருன்னு மூலிகை ஏறும். அதை மிதிக்க கத்துக்கணும், மாமியாரோ மருமகளோ. அப்போ நம்ம எரியிறோம்னு அர்த்தம். எரியிறோம்னு அர்த்தம். அமைதியா இருந்தீங்கன்னா, தாழ்மையா இருந்தீங்கன்னா நீங்க எரியுறீங்க. அதை தான் இங்க போட்டு அதான் அடையாளன்னு சொல்லி வந்தோடனே பார்த்தோன்னே அக்கினியும் புறா ஓந்தது. எப்பா தலைவர் ஓகே சூப்பர் தான், நம்ம எடுக்கிற சப்ஜெக்ட் கரெக்டா போல எரிஞ்சிக்கினே இருக்கணும். யோவான் சாமி எரிகிற விளக்காரு. கரெக்டுங்களா? நம்ம எப்பேற்பட்ட ஒரு எதாவது வரட்டுங்க, இந்த அவமான பாடுகள் வரட்டும், எரிஞ்சிக்கினே இருக்கணும். இந்த எரியுதுல பார்த்து யாருங்க வர முடியும்? யாருன்னா இருக்கட்டும், உள்ள வரவே முடியாது. அதுதாங்க இந்த வேதம். கர்த்தர் பரிசுத்தாவி வருகிற அப்போ எரிகிற இதுவா இருந்தா, பரிசுத்தமா இருந்தா, இந்த போஜன பலியை கர்த்தர் அங்கீகரித்துக் கொள்வார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அடுத்தது 3வது 2:6, அதை துண்டு துண்டாக பிட்டு. இருக்குதா பைபிள்ல? துண்டு துண்டாக பிட்டு. இப்ப பாருங்க, மெல்லிய மாவா இருக்கணும். நம்ம தட்டையான சட்டியானா நம்ம கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களில எப்பேற்பட்ட பாடுகள் வந்தாலும் சபைக்கும் குடும்பத்திற்கும் முன்மாதிரியா இருக்கணும், சமமா இருக்கணும், எரிந்து கொண்டே இருக்கணும். கர்த்தர் நல்லவர். 3வது அதை துண்டு துண்டாக பிட்டு. அப்போ இயேசு சிலுவையில சரீரம் பிற்கப்பட்டு மரித்தார். கரெக்டுங்களா? ஒரு ஜாட்டி இருக்கும், அந்த ஜாட்டியில இது பாருங்க, ஒரே ஒரு ஜாட்டி தான். அந்த ஜாட்டியில 9 கயிறு இருக்குமா. அந்த 9 கயிறுல அப்பெல்லாம் கல்லு தான். எப்படி இப்ப நம்ம கிரானைட் போடுறோம், அந்த முனையில கல்லை வச்சுக்குவாங்களாம். அந்த கல்லை வச்சுட்டு ஒரு அடி அடிச்சாங்கன்னா அப்படியே பிச்சுக்குன்னு வருமாங்க சதையெல்லாம். பைபிள்ல பிச்சுக்குன்னு வருமா. அதற்கு ஒப்பனையாத்தான், சாயலத்தான் இதுக்கு நமக்கு எழுதி வச்சிருக்கிற பழையற்பாட்டுல. அப்படி 9 முறை 39 அடிக்கிறாங்க. அப்போ 9 × 30 39 எவ்வளவு சகோதரி? எவ்வளவு சகோதரி? கால்குலேட்டர் இல்ல உங்க கையில இல்ல நினைக்கிறேன். 351 தடவை பிச்சு வருதுங்களா. அப்போ 351. அடுத்தது எங்க கையில 2, அடுத்தது 3, காலில் 4. கரெக்டுங்களா? கரெக்டா சொல்றேன்னா மொத்தம் எத்தனை இது? 4 காலில், கையில அடுத்த ஈட்டில கொடுத்துட்டாரு 4. 355 நாள் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் கிரேட் செய்திருக்கிறாரு. யூதர்களுடைய வருஷ கணக்கு 355. அவங்க நிலாவை வச்சு கணக்கிட்டவங்க, நம்ம சூரியனை வச்சு கணக்கிறவங்க 365. அவங்க 355. அப்போ எவ்வளவு துல்லியமா, இது எவ்வளவு அழகா திட்டமிட்டு 355 அடிகள் அவர் பண்ணிருக்கிறார். ஏன் சொல்லுங்க? ஒரு நாள் அவர் சமூகத்தில் நம்ம ஒவ்வொரு நாளும் இதை நினைவு கூர்ந்து அந்த மெல்லிய மாவா இருக்கிறோமா செக் பண்ணிக்கணும். அது புழுகிழு பூத்துருக்குதா செக் பண்ணிக்கணும். அது எதனா ஈரப்பதில கட்டி போதா செக் பண்ணிக்கணும். இதை நீங்க செக் பண்ண இப்ப இருக்கிற இந்த போஜனம் திருவிருந்து உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். கர்த்தர் நல்லவர். அடுத்தது 4வது எண்ணெய் வாய்ப்பாய். அதிலே 2:6 இருக்குதா? போதுங்க. அப்ப எண்ணெய் முதலாவது மெல்லிய மாவு, 2வது கட்டியான சட்டி, 3வது நமக்கு எவ்வளவுதான் பாடுகள் வந்தாலும் அதை சகிக்கக்கூடிய அந்த பலன் இதுலதான் இருக்கு, ஜீவனுள்ள வார்த்தைகளை. அதனாலதான் ஜீவனுள்ள வார்த்தைகளை உட்கொள்ள நீங்களே ஜீவ பலியாக மாறி. கர்த்தர் நல்லவர். 4வது எண்ணெய் வாய்ப்பாம். ஜீவ பலியா மாறிட்டீங்கன்னா அவரே உங்களை வழிநடத்துறாருன்னா அபிஷேகம். அதனாலதான் நம்ம துதிக்கும் போது அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அந்த ரத்தத்தையும் மாற்றணும். நீங்க போய் அநேக குடும்பங்களுக்கு ஜெபிக்கணும். அந்த அபிஷேகத்தை பெற்று அவங்க இங்க வருவாங்க. ஒரு மெழுகுவர்த்தி எல்லாத்தையும் ஏற்ற கத்துக்கணும். கரெக்டுங்களா? நம்ம என்ன பண்றது? மெழுகுவர்த்தி நம்மளே வச்சுக்கிறோம். அதை கூட டேபிள் மேல வைக்கிறது இல்ல, மரக்கால் கீழே, கட்லி கீழே. பைபிள் சொல்றதுதான் சொல்றேன். கரெக்டுங்களா? உங்க விளக்கை எடுத்து மேல வைக்கணும்னு சொல்லுது பைபிள். நம்ம என்ன பண்றோம்? மரக்கால் கீழே, கட்லி கீழே வச்சுட்டு வெளிச்சம் இல்லைன்னா எப்படி வெளிச்சம்?
கரெக்டுங்களா? லூக்கால சொல்லுதா? கர்த்தர் நல்லவர். ஆகவே கர்த்தர் உண்மையாகவே மெல்லிய மாவாய் தட்டையான செட்டியாய் அதை துண்டு துண்டாக பெற்று நான் மற்றவங்களை எடுத்து போய் கொடுத்து அநேக ஆட்டு மக்களை கூட்டு வர்றதுதான் உங்களுக்கு. இன்னும் வெளியே நிறைய ஆடுகள் இருக்கிறது, அதை கூட்டிட்டு வரணும் பைபிள் சொல்லுது. கர்த்தர் நல்லவர். நான்காவது எண்ணெய் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஐந்தாவது தூபவர்க்கம். இதுதான் 2:2 படிங்க. 2:2. அந்த காலத்துல இருந்து பாருங்க, தூபவர்க்கம் அவரோடு கூட நம்ம ஒப்புரவாகி அவரை அடக்கம் பண்ணும் போது அப்பெல்லாம் தூபம் இருக்கும். என்னது? வெள்ளை போலம். இது பாருங்க, இது எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஞானம் இருக்குது. இதை விவரிச்சு சொன்னா நேரம் பத்தாது. மெல்லிய மாவுக்கு ஒரு ஆவிக்குறி காரியம் இருக்குது, அதே போல தட்டையான பாகத்திற்கு ஒரு ஆவிக்குறி காரியம் இருக்குது, துண்டு துண்டாக பிரிப்பதற்கு ஆவிக்குரிய நாள். இதே 1.5 மணி நேரம் வச்சு ஒவ்வொரு தலைப்பை கொடுக்கலாம். எண்ணெய் வார்த்தை அந்த அபிஷேகத்தில் நிறைகிறது. ஐந்தாவது தூபவர்க்கம். இந்த தூபவர்க்கத்தை தான் நிக்கோதேமு எடுத்துன்னு வர்றாரு. வெள்ளை போலமும் கரிய போலமும். இந்த வெள்ளை போலம் என்பது மிருமரத்திலிருந்து உருவாகுறதுங்க. பலி செலுத்த போறாங்கல்ல மலையில, பலி செலுத்த போகும்போது அது கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தனியா இருக்குமாங்க அந்த மரம். ஏன்னா அவ்வளவு கசப்புங்க. எல்லாரும் அங்க இருக்கிற பழத்தை, காய்கறிகளை எல்லாத்தையும் எடுத்து போய் பலி செலுத்துவாங்க. ஆனா அந்த மரத்தை மட்டும் யாரும் சட்டம் பண்ண ஒவ்வொரு நாளும் அழுமாங்க. ஒவ்வொரு நாளும் அழுமாங்க. எல்லாரும் வராங்களே, என்ன மட்டும் யாரும் பார்க்க மாட்டாங்களே. அந்த மிருகமரம் பேர் பைபிள் இருக்குது. அப்ப அதை பார்க்காதனால அது ரொம்ப வெந்து எல்லாம் முறுகி மொத்தம் காஞ்சி வெடிப்புடுமாங்க. அந்த வெடிப்பு விடுற அந்த பிசுதான் வெள்ளை போலமா. அந்த வெள்ளை போலம் பொண்ணுக்கும் நிக்கிறானது அதிக வேலை. அதுதான் அந்த நாட்டிலே. நம்ம கூட எவ்வளோ பாடுகள், எவ்வளோ கஷ்டங்கள், வெந்து போயிருப்போம், நொந்து போயிருப்போம். என்னடா இது, நான் இவ்வளோ 40 வருஷம் 30 வருஷம் உங்களுடைய சமூகத்துல தானே ஆண்டவர் இருக்கிற. ஆனா ஒரு நாள் வரும், நீங்க தான் வெளியேற பெற்றவங்களா இருப்பீங்க. கர்த்தர் நல்லவர். அதை தாங்க நிக்கோதேமு எடுத்துட்டு வந்தான். அவர் அந்த பாடி வரும்போது அதை வெள்ளை கொளுத்தையும் கரிய கொளுத்தையும் ஒரு வாசனையை ஏற்படுத்தினோம். நீங்களும் நானும் வாசனை உள்ளவர்களா இருக்கணும். நமக்கு பாடுகள் உண்டு, நிந்தைகள் உண்டு, அவமானங்கள் உண்டு. உங்களுக்கு அந்த மிருமரம் தான் ஞாபகம் வரும். நம்ம எவனும் சண்டை பண்ண மாட்டோம். அந்த மிருமரத்துல வருகிற வெள்ளை போல். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அடுத்ததாக 2:9 ஞாபகக்குறியாக ஒரு பங்கு எடுத்து பலிபீடத்தில் தகனிக்க வேண்டும். அதை நினைவு கூறணும். ஒவ்வொரு நாளும் அந்த நினைவிலே இருக்கணும். அதுக்குதான் 355 நாள் சரீரத்தை பிரிக்கப்பட்டது. நம்ம டெய்லி போய் எடுக்கலாம். ஆனா ஒரு கட்டுப்பாடு, ஒரு ஒழுங்கு நிமிடம் மாசத்துக்கு ஒரு தடவை, வாரத்துக்கு ஒரு தடவை எடுக்கிறாங்க. இப்ப இதை நீங்க நினைவு கூறணும். உங்களுடைய சரீரங்கள் ஜீவ பலியாக இருக்குதா? நம்ம எங்கெங்கெல்லாம் தப்பு பண்ணி, கையில தப்பு பண்ணோமா? சான்ஸ் இல்லைங்க. ஏன்னா அங்க போகும்போது குருடலை அப்படி உங்களுக்கு கண்ணு 2 புடிக்க போட்டு ஒரு கண்ணு போதும் உன்னை நான் சேர்த்துப்பேன் பைபிள் சொல்லு. நம்ம சட்டத்திட்ட புத்தகம் அதுதான் சொல்லுது. அப்ப நம்ம நல்லா வரும், நம்ம அப்படியே போற மாதிரி தெரியும். ஆனா நம்ம இப்போ அந்த வெள்ளிய மாவாய் நம்ம செக் பண்ணி, தயவு செய்து செக் பண்ணிடணும். கல் இருக்குதா பாருங்க, பண்டு இருக்குதா, எல்லாம் தூக்கி போட்டு எரிந்து கொண்டே இருக்கும். புழு வராது, பூச்சி வராது, எதுவுமே வராது. கர்த்தர் அதுக்கு முன்மாதிரியா தான் யோவான் சாமி. கர்த்தர் நல்லவர். ஆக யோவான் 12:23-24 சொல்கிறது, மனுஷகுமாரன் மகிமை அடிப்படையான வேலை வந்தது. கோதுமை மணியான நிலத்தில் இருந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும் சட்டதையாக மிகுந்த பலனை கொடுக்கும். கர்த்தர் நல்லவர். கோதுமை மணி எங்க விழலாம், எங்க விழணும்? டக்கு சொல்லுங்க, அவ்வளவு முடிச்சிடலாம். தூக்கமே வரக்கூடாது உங்களுக்கு. கண்ணு முழு இருட்டாயிடும். எப்ப வெளிச்சமா இருக்கணும். மகிமை உதிக்கணும்னா கண்ணை திறந்துக்குன்னு இருக்கணும். கர்த்தர் நல்லவர். இது பாருங்க, கோதுமை மணி எங்க விழணும்? ஐயோ சத்தமா சொல்லுங்க, சாதாரண விஷயம். நிலத்துல விழணும். அந்த நிலம் முள்ளுக்குள்ள போய் சிக்கிக்க கூடாது. கொஞ்ச நாள் நம்ம வெத்தா இருப்போம், கொஞ்ச காலம் ஆமா சோத்திரம் பரிசு அப்படி எப்படி இருப்போம், கற்பாட்டில் ஊந்து போயிருப்போம். இல்ல வழியில ஊந்து போயிருப்போம், கண்ணவன் வச்சுட்டு போவான். நம்மளுக்கு குறித்து கண்ணவன் என்னென்னவோ பேசிட்டு போவான். ஏன்னா வழியில இருக்கும். ஆனா இந்த கோதுமை மணி நல்ல நேரத்துல வந்துச்சு. யார் அந்த கோதுமை மணி? அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் விழுந்ததுனாலதான் அவர் இது பாருங்க 30, 60, 90 டிஃபரெண்ட் அவள் தானே சகோதரி வரணும்.
சகோதரி சொல்லுங்க, எவ்வளவு வரணும்? 30, 60, 90 தானே வரணும், 30 தானே இடைவெளி. ஆனா 100 மாத்திட்டார் தலைவர். கரெக்டா? 100 நம்மளுக்காக ரத்தம் சிந்தினவருங்க. ஒரு சொட்டு ரத்தம் கூட கிடையாது. 30, 60 நல்ல நேரத்துல விழுந்துட்டாரு. அந்த மணி செத்தா தான் நம்மளுக்கு விமோச்சனம், இல்லைன்னா இல்ல. புரியுதுங்களா ஐயா? புரியுது நான் சொல்லி, புரியுதுங்களா? அதனால தாங்க உங்களுக்கும் எனக்கும் முழுமையா கொஞ்சம் கூட இல்ல அவரு. ஐயோ, இந்த ஒரு சொட்டு ரத்தத்தினால எவனை மிஸ் பண்ணிட்டோம், சாலமோனை மிஸ் பண்ணிட்டோம், ஐயோ எனக்காக அந்த ஒரு சொட்டு ரத்தத்தையும் சிந்திட்டு குத்துறாங்க. கடைசியா ஜலமும் நீரும் வருது, ரத்தமே இல்லை. எவ்வளவு நம்ம கடவுள் ரொம்ப பக்கா கடவுளுங்க, ரொம்ப சூப்பர் கடவுள். நம்ம கரெக்டா தான் போறோம். அதுல இந்த பாருங்க, இடதுபுறம் வலதுபுறம் சாய வேண்டிய அதான் 10%. தலைவர் 100 மாத்திட்டாரு. நம்மளால முடியாதுன்னு அவருக்கே தெரியும். கரெக்டுங்களா? அதனால பாவம் பண்ணிட்டு உள்ள கூத்துடலான்னு அப்படி நினைக்காதீங்க. சின்ன ஏதோ சில இருக்கும். எங்க மச்சான் அவன் எங்கேயோ இருப்பான். மச்சான் பேரு பெரம்பூர்ல இருக்கடா. என்னம்மா பண்ற? டிவி சீரியல் போகுது, எல்லாத்தையும் சீரியல் தானே மேற்கொள்ளுது. வசனம் மேற்கொள்ளல, சீரியல் தான் மேற்கொள்ளுது. நான் சகோதரி பிரைஸ்லான்னு ஐயா வருவார். சோத்ரம் எல்லாம் கால் வச்சு சோத்துறோம். நிறைய ஃபேமிலி நடக்கிறது தான் தோணும். நான் ஒன்றும் பொய்யெல்லாம் சொல்ல. புரியுதுங்களா? ஏதாவது ஒரு சீரியல் தான் உங்களுக்கு மேற்கொள்ளும். அதை ஜலிக்கும் பொழுது எடுத்து போட்டு நல்ல நைஸான மாவார் தலைவர் உட்கொள்ளும் பொழுது எதுவுமே பல்லுல படக்கூடாது. ஐயோ, நான் 100 தானே வந்தேன், இன்னும் 99.5 இருக்குது. ஏதோ சீரியல். என்ன சீரியல் அது? என்ன சீரியல் மேம்? ஏதாவது ஒரு சீரியல் சொல்லுங்களா? என்ன சீரியல்? நீங்களாச்சு, கர்த்தர் நல்லவர். ஆகவே நம்ம அந்த போஜன வழியை தரமாய் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். கரெக்டுங்களா? கர்த்தர் நல்லவர். அடுத்தது ரோமர் 1:29, கலாத்தியர், கொலோசியர் எல்லாம் படிச்சு எல்லாம் புளிப்பு இல்லாதது புளிப்பு தெரியும். நேரில் வந்தான் நீங்க வீட்டு ரோமர் 1:20-31, கலாத்தியர் 5:19, கொலோசியர் 3:5 இதெல்லாம் லிஸ்ட் போட்டிருப்பாரு. இதுதான் புளிப்புள்ளது. இந்த புளிப்புள்ளதை நம்ம எடுத்து போட்டுடணும். தயவு செய்து இதுல மாவுன்னு சொன்னாரு, ஏதோ சிக்கிச்சுன்றாரு, அதெல்லாம் என்ன இருக்குதுன்னா இதுல இருக்குது. இதெல்லாம் எடுத்து போட்டுடணும். எதுல இருக்குது? ரோமர் 1:29, கலாத்தியர் 5:19, கொலோசியர் 3:5 இதுல எல்லாம் அது மாட்டிருக்குதுங்க. இதெல்லாம் தூக்கி போட்டோம்னா நம்ம மெல்லியப்பா. கர்த்தர் நல்லவர். ஆகவே இயேசு கிறிஸ்து நம்ம மீட்டுக் கொள்ளவும், எல்லா அழிவுக்கும் தீங்குக்கும் வியாதிக்கும் பாதுகாத்து அந்த நித்திய ஜீவனை தர தம்மை தாமே போஜன பலியாக ஒப்பு கொடுத்தது போல நாமும் அவருடைய சாயலா இருக்கிற நாம் போஜன பலியாய் மாற தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. ஆமென். ரத்தத்தை குறித்து ஒரு 5 ரத்தத்தை குறித்து கர்த்தர் நல்லவர். பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா எகிப்து தேசத்தில் இருக்கிறவங்க மோசேவை கொண்டு கர்த்தர் என்ன பண்ணாரு? ரட்சித்தார். கரெக்டுங்களா? வீட்டுக்கு கொண்டாரு. அந்த அடிமைத்தனத்தில் இருந்த அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு வராதபடி கர்த்தர் விடுதலை பண்ணிட்டார். புதிய ஏற்பாட்டுல அவரே சிலுவையில் நமக்காக எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டு புறஜாதியாகிய நீங்களும் நானும் உள்ளவங்க விருப்பத்தோடு தான் அவர் எல்லாவற்றையும் பொறுத்தவரை. இது பாருங்களா, இந்த ஒரு நிகழ்ச்சி மட்டும் பாருங்களேன். அவர் எவ்வளவு பெரிய ராஜா, அவரு பெரிய ராஜா, நம்மளாம் படிச்சவரு. பலார்னு ஒருத்தன் அடிக்கிறான், நம்மள ஐயா இறங்கி தும்சம் பண்ண மாட்டோமா? ஏய் என்ன யாருக்கிட்ட என்ன யார் தெரியல அப்படி இப்படின்னுவோம். ஆனா ஏன் நீங்க அடிக்கிறீங்க? நான் என்ன தப்பு என்ன செஞ்சினா? இதை மட்டும் நினைச்சு பாருங்களா. நான் என்ன தப்பு செஞ்சினா? தப்புன்னு தான் எனக்கு சொல்லுவேன். ஏன் அடிக்கிறீங்க? யாருங்க அவரு? எங்கிருந்துங்க வந்தாரு இவரு? இப்ப இவரை நம்ம விட்டுற முடியுமாங்க? இதுக்கு தாங்க நம்ம மெல்லிய மாவா மாறணும். கர்த்தர் ஐயோ அதெல்லாம் நினைச்சிடும் பிள்ளைங்க அழையா வரணும். நம்ம அந்த ஒரு நிகழ்ச்சி மாதிரி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. நம்மெல்லாம் விட்டா 4 பேருங்க போயிட்டே இருக்கிறோம். இப்ப இல்ல, இப்ப எதுக்கு போறீங்க? இதெல்லாம் பண்ணிட்டு வந்து நிற்கிறேன். இப்ப இல்ல, ஒரு 17 வருஷத்துக்கு முன்னாடி, 20 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டே இருக்கிறேன். பான்புரட்டு எடுத்து துப்பிட்டான். நல்ல ஒயிட் ஷர்ட்டு. பஸ்ல போறேன், பைக்ல போறேன், துப்பம் மதியாமல பட்டுச்சு. கடை வண்டியை முன்னாடி நிற்கிட்டேன். அப்பெல்லாம் கெத்து நமக்கு. அங்க எல்லாம் நம்ம கட்சியில இருக்கிறவன் மச்சான் அது வர இந்த இடத்துல வர எச்சனால வந்துருவோம். நம்ம ஓரளவுக்குன்னு வர மாட்டானுங்களா? வந்துட்டானுங்க.
அவள்கிட்ட வண்டி நின்றுச்சு, வண்டியே எடுக்க விடல. இதுக்கு என்ன முடிவு? அதுக்கு 2 மாசம் பொறுத்து அந்த தீர்ப்பு வந்தது, பான்பராக் போட்டு துப்பக்கூடாதுன்னு வந்துடுங்க. சட்டமே ஏற்றுறாங்க. பெரிய பிரச்சனை பண்ணாரு. ஏன் சொல்றேன்னா, இது போல எல்லா காரியங்களும் கடந்து 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 பயிற்சி எடுத்துதான் நான் தைரியமா நிக்கிறேன். இங்க வந்து கர்த்தர் நல்லவர். ஆகவே கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் சகிக்க கூட அந்த தன்மையை நமக்கு இந்த ஜீவனுள்ள வார்த்தையில கொடுத்திருக்கிறார். அதை சரியா பிடித்து கொண்டு ஓடுவோம். உறுதியாய் பிடித்துக் கொள்ளணும், ஸ்திரப்படணும், உறுதிப்படுத்திக் கொள்ளணும். கர்த்தர் நல்லவர். ஆகவே இன்னும் ஒரே ஒரு வசனம், எசேக்கியேல் 23:6 படிங்க. இதை மட்டும் படிங்க, முடிஞ்சிச்சு. எசேக்கியேல் 29:3 கடகடன் படிங்க. இப்பதான் உங்க படிப்பு கடகடன் படிக்கணும். இங்க பாருங்க, இங்க பாருங்க, அவ்வளவுதான். அது இருக்கிறத உங்களுக்கு தெரியப்பட்டு. எங்க பாருங்க, இவன் வந்து பயங்கரமான ஆளு. இவன் யாரு? இவமா படிச்சீங்க? யாரு அவர் பேரு? யாரு படிச்சு தெரியல எனக்கு. கண்ணாடி ஒரு போட்டு பார்வன். பார்வன் இவர் தான் கெத்து காமிப்பாரு. இவரு எப்படின்னா, அந்த நைல் நதி என்னால் தானே ஓடுது. எகிப்தில் இருக்கிறது எல்லாமே என்னால் தான். நான் தான் சிருஷ்டித்தேன். மரம் செடி கொடி ஒருத்தவனா ஆசையா போய் பறிச்சு சாடுவான். இது என்னால் தான் உருவாச்சு. இவரு நைல் நதி நடுவுலயே, நைல் நதி பெருசுங்க, எகிப்து தேசம் முழுவதும் அதான் பாயுது. அதுக்கு நடுவுலயே ஒரு செட்டப் பண்ணி நடுவுல போய் உட்காந்துக்கிறாரு. பைபிள் அப்படிதான் சொல்லும். அதான் உங்களுக்கு படிக்க சொன்னேன். அந்த நடுவுல போய் உட்காந்துக்கின்னு டெய்லி அதிகாலையில போய் நின்று, இதெல்லாம் என்னால உண்டானது கெத்து காமிச்சுனே இருப்பார். இது மாதிரி ஒருத்தர் கெத்து காமிச்சார். யாரு? ஐயோ, கோலியாத்து வந்து காமிச்சாரு. அது போல இவரும் காமிக்கிறார். காமிச்சா கர்த்தர் என்ன பண்றாருன்னா, மோசே இருப்பாரு. படிங்க இன்னும். அவருக்காக உண்டு பண்ணாரா? நதியை யாரா உண்டு பண்ண? நீ எப்படா நதியை உண்டு பண்ண முடியும்? இப்படிதான் சிலரை ரொம்ப சீல் போட்டுக்கிறேன், ஆராதனை கீராதனை லைட்டை போட்டுக்கினேன், புகைய போட்டுக்கினேன். அது நிக்காதுங்க சகோதரி. உண்மை உங்களை பார்த்தா எனக்கு உண்மையான மகிழ்ச்சியா இருக்கு. சத்தியமா சொல்ல மகிழ்ச்சியா இருக்கு. சத்தியம் போடக்கூடாதுன்னு பைபிள் சொல்லுது. நான் உங்களுக்காக போட்டேங்க. ஏன்னா கரெக்டா வந்துக்கிறீங்க. அந்த சாயல் இருக்குது. உண்மையாகவே இந்த ஒயிட் கலரை பார்க்க மகிழ்ச்சியா இருக்குது. எங்க இந்த முந்தையெல்லாம் ஐபிஎஸ் போனா இந்த ஷர்ட் வந்து அந்த ஒயிட்டோட மெர்ஜி ஆயிடும். மெர்ஜி ஆயிட்டு ரொம்ப தொல்லை உட்காந்து இருப்போமா, அவர் எங்க இருக்கிறன்னே தெரியாது, பாஸ் யாருன்னே தெரியாது. அந்த குரலும் மட்டும் கேட்கும். அதுவே நம்ம நடுவு அப்படியே பயமா இருக்கும். ஞாயிற்றுக்கிழமையில பார்க்கலன்னு வச்சுக்க, வந்து காது திருவிட்டு அடிச்சுட்டு போயிடுவார். இப்பெல்லாம் ஏதாவது அடிச்சாங்கலாம் அவரு இங்க அப்படின்னு நடக்க முடியாது. மேத்யூ பாஸ் ஐபிசி ஸ்தாபகருடைய பையன் மேத்யூ பாஸ் ஹேண்டிகேப்டு தான் எங்களுக்கு ஐபிசியா இருந்தார். அதுக்கு முன்னாடி தாம்சன் பாஸ் இருந்தார். இவங்க 2 பேரும் அடிச்சு காது ப்ளஸ் ஆயிடுச்சு. ஏன்னா நான் அவ்வளவு சேஷ்ட பிடிச்சேன். இங்க உட்காந்து நான் கடைசியா பாருவேன், கிரிக்கெட் எல்லாம் ஆடி 1 மணிக்கு தானே முடியும். தேவனுக்கு போய் பேண்ட் அடிப்பாங்க. பேண்ட் சத்த கட்ட ஓடி வந்து அன்னைக்கு எல்லாரும் சோதனை பண்ணிட்டு திரும்பி ஓடுவேன். எவ்வளவு கேலியா இருக்கும் பாருங்க. அதனாலதான் தலையில நிக்க வச்சுருக்காரு. புரியுதுங்களா? கேலி எல்லாம் நிக்க வைப்பாரு. நம்ம நினைச்சிருக்கணும் நம்ம கெட்டு பார்வன் மாதிரி. பார்வனை சவுலியம் விடவே மாட்டாருங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இது எல்லாத்தையும் சேர்த்து தான் பவுல மாற்றி வச்சுக்கிறார். புயல் பண்ணுங்க. சொல்றேன் 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 சொல்றேன். இப்படி கெட்டு காமிக்கும் போது இப்ப மோசேக்கு சொல்றாரு, நீ அவனுக்கு எதிராக நதி ஒருத்தருக்கு அதிகாலையில் போயிடு. அதிகாலையில் தேடுகிறவன். இது எல்லாமே சாயல் தான். அப்போது சொல்றேன், இது வந்து ஒரு சாயல் நிழல். இதை புடிச்சீங்கன்னா புயல் படம் ஜெயிச்சிடலாம். நம்ம பரலோகத்துக்கு கண்டிப்பா போயிடலாம். அப்போ நீ காலையில வந்துட்டு அந்த கோலை கையில பிடிச்சிக்கோ. நதியின் மேல என்ன பண்ண அடி. புரியுங்களா? சொல்லு. கோல்ன்றது என்னது? வார்த்தை, அவருடைய வார்த்தை. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண? அதிகாலையில் எழுந்துக்கணும். அடுத்தது வார்த்தையை பிடிச்சிக்கணும். அந்த வார்த்தையை பிடிச்சிக்கலன்னா உங்களை அந்த வார்த்தை தான் என்னது? விளக்கு. கரெக்டா? கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், எல்லாம் பைபிள் வசனம் தான் சொல்றேன். நீங்க ஏதோ பிடிக்கிறீங்க. கரெக்டுங்களா?
அந்த விளக்கு எரிஞ்சினே இருக்கணும். அது வந்து மங்கி எரியக்கூடாது. அப்படி மங்கி எரிஞ்சிட்டா கூட கர்த்தர் அணைக்க மாட்டாராம், நிமித்தி விடுவார். இதுக்கு எல்லாத்துக்கும் சொல்றதுதான். இதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, இது எரிஞ்சுக்கினேன்னா நம்ம விளக்கு எரியனா என்ன பண்ணணும், என்ன வேணும் சொல்லுங்க சொல்லுங்க. விளக்கு வேணும்னா வேணும் என்ன, திரி வேணும், அவருமா தீ நெருப்பு, எண்ணெய், திரி, தீ. உங்களை திருத்திக்கணும். சொல்லுங்க எல்லாம் சேர்ந்து, எண்ணெய், திரி, தீ, மூணுத்த சொல்லுங்க. சகோதரி சொல்லுங்க, தயவுசெய்து சொல்லுங்க. உங்களை திருத்திக்கிட்டீங்கன்னா விளக்கு எரியும். அந்த விளக்கு ஏற்ற வந்து அதான் அப்பே சொல்லிட்டேன், பைபிள் சொல்லி லூக்காவுல உள்ள வைக்க கூடாது, டேபிள் மேல வைக்கணும். டேபிள் மேல வச்சு நீங்க பாருங்க, 3 மாசத்துல இடம் பத்தாது. ஏன்னா அந்த வெளிச்சத்தை கண்டு ராஜாக்களும் பிரபுக்களும் நடந்து வருவார்கள் பைபிள் சொல்லுது. இங்க இருக்கிற எந்த எம்எல்ஏ எந்த எம்பினாலும் கண்டிப்பா இங்க வருவாங்க. ஏதோ ஒரு வெளிச்சம், பூமியே இருட்டாகுதுடா, அங்க மட்டும் வெளிச்சமா இருக்குது, கொளுத்திட்டு போக வருவாங்க. இல்ல நீங்க கொளுத்துவீங்க, ஏதோ ஒன்று நடக்கும். ஆனா வெளிச்சம் மகிமை உதிக்கும். அந்த மகிமை இந்த சபையில உதிச்சே ஆகணும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். முதலாவது அதிகாரியில் இருந்துக்கணும், 2வது வார்த்தையை முடிச்சுக்கணும். அந்த வார்த்தையை பாருங்க, மோசே அடிக்கிறான், ரத்தம் ஆயிடுச்சு, திரும்பி ஆரோன் கிட்ட கொடுக்குறான். இந்த ஆரோன் எங்கெங்கெல்லாம் அந்த எதுல கற்பாத்திரத்துல மரப்பாத்திரத்துல இருக்குதோ அவங்க போய் அடிச்சுட்டு வந்து, நீங்க ஓகே, நீங்க உங்க பசங்க கிட்ட கொடுப்பீங்க, இல்ல உங்க பேர பிள்ளைங்க கிட்ட கொடுப்பீங்க, அந்த சந்ததியே வரலாற்று வந்துருங்க. கரெக்டா அதுதாங்க பைபிள் சொல்லுது. கரெக்டா சகோதரி, முழுமையா படிச்சு அழகா இருக்கும், டைம் இல்ல. அப்ப மரப்பாத்திரங்களையும் கற்பாத்திரம் மட்டும் படிங்க. அவன் அடிப்பான் சகோதரி, அதே எசேக்கியேல் 6வது வசனத்துல இருக்குது. மரப்பாத்திரமும் கற்பாத்திரமும் வருதா ஐயா? அந்த மரப்பாத்திரத்திலும் கற்பாத்திரத்திலும் எங்கெல்லாம் இருந்த தண்ணி எல்லாமே ரத்தம், எகிப்து தேசமே ரத்தமாயிடுச்சு. அப்போ அது பாருங்க, இங்க பாருங்க, அது போலதான் இயேசு கிறிஸ்துனுடைய சிந்தின ரத்தம் பூமி முழுவதும் பரிசுத்தமாயிடுச்சு. உங்களுக்காக எனக்காக. புரியுதா நான் சொல்றது? புரியுதுங்களா? அந்த ரத்தம் எப்படி அந்த தண்ணி எல்லாம் ரத்தமா மாறிச்சோ, இயேசு கிறிஸ்து ரத்தம் பூமியில விழுந்த உடனே உங்களுக்காகவும் எனக்காகவும் ஃபுல்லா பரிசுத்தமாயிடுச்சுங்க. நீங்க அமைதியா இருக்க பார்த்தா உங்களுக்கு அது செட்டே ஆகாது போல. இது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சிங்க, எவ்வளவு ஒரு மீட்பு. ஒரே ஒரு ஆள் ரத்தம் செஞ்சதுனால நம்மளுக்கு மீட்பு பூமி முழுவதும். இப்போ நினைச்சு, ஐயோ என் பையன் வரலையே, என் பொண்ணு வரலையே, ஐயோ அது அந்த மரப்பாத்திரத்துக்கும் கற்பாத்திரத்துக்கும் உடனடியா இருக்குது. இந்த மரப்பாத்திரம் கற்பாத்திரம் பைபிள்ல எங்கெல்லாம் வருதோ அது எல்லாமே விக்கிரக ஆராதனை. அந்த விக்கிரக ஆராதனை பொருளாசை. அந்த விக்கிரகான கடின இருதயம், சொல்றதை ஏத்துக்காது. அந்த உபதேசம் சொன்னா இந்த இருதயம் ஏத்துக்காது. விக்கிரக ஆராதனை. அந்த விக்கிரக ஆராதனைன்னா இந்த மரம் பாத்திரத்திலையும் கற்பாத்திரத்திலையும் தண்ணிக்குது, அதை நீக்க கத்துக்கணும். அதுதான் விக்கிரக ஆராதனைக்கு ஒப்பனையா இருக்குது. பொருள் மேலேயே ஆசை, பொருளுக்காக தான் எல்லாமே. அப்படி இல்லைங்க. அந்த போஜன பலிக்காக எனக்காக ரத்தம் சிந்தினாரு. அந்த போஜன பலி பியூரிஃபைடா இருக்கும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆகவே மத்திய அதை முடிஞ்சிச்சு. 1 சாமுவேல் அது எல்லாமே நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. கர்த்தர் மத்திய 26:28 சொல்கிறது, இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சித்தப்படுகிற ஒரு புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாக இருக்கிறது. லூக்கா 22:19-20 சொல்கிறது, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது. இந்த பாத்திரம் மரப்பாத்திரமா இருக்கக்கூடாது, இந்த பாத்திரம் கற்பாத்திரமா இருக்கக்கூடாது. நம்ம போஜன பலி இப்ப எடுக்க உட்கொள்ள போறோம். இந்த உட்கொள்ளும் பொழுது என்னென்ன இருக்கணுங்க, என்னென்ன கடகடன்னு சொல்லுங்க, என்னென்ன இருக்கணும்? மெல்லிய மாவா இருக்கணும். அடுத்தது தட்டையான சட்னியில பாகம் பண்ணணும். அடுத்தது அதை துண்டு துண்டாக பிக்கணும். பிட்டாதான் அநேகருக்கு போய் சேரும். அடுத்தது எண்ணெய், அதுக்குள்ள ஒரு அபிஷேகம் இருக்கணும். அடுத்தது தூபம் இருக்கும். நம்மை கொண்டு வாசனை வீசுகளா இருக்கணும். அந்த வாசனையை முகர்ந்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நல்லவர். ஆகவே
யோவான் 6:54-56 சொல்கிறது, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, கடைசி நாளில் எழுப்புவேன். என்னிலே நிலைத்திருக்கிறார், நானும் அவரில் நிலைத்திருக்கிறேன். பரிசுத்தம், அப்ப நீதி, உண்மை, உத்தமம். அடுத்தது உண்மையாகவே அவர் உறுதியா பிடித்துக் கொள்ளணும், ஸ்திரப்படணும். அவர் விட்டு நம்ம நீங்கவே கூடாது. இப்பேற்பட்ட ஒரு அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அதிகாலையில் எழுந்துக்கணும், வார்த்தையை பிடிச்சுக்கணும். அதிகாலையில் எழுந்துக்கணும், வார்த்தையை துதிக்கும் போது எப்படி வராதோ அது போல அதிகாலையில் இருந்து அவரை பார்க்கறதுக்கு. ஏன்னா பார்வன் அல்ல, உங்களுக்கு வருகிற பிசாசினுடைய காரியங்கள் எல்லாமே தான் பார்வன். சாத்தானுடைய அதுக்கு ஒப்படையாக பார்வன் அல்ல. உங்களுக்கு இப்ப வருகிற காலிருள் பூமியையும் மூடி போட்டுச்சு, ஜனங்களையும் மூடும். ஆனாலும் கர்த்தர் உதிப்பார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அப்போ பார்வோன்கள் நிறைய நம்ம சுத்தி இருப்பாங்க. அந்த பார்வோனை முறியடிக்க வேண்டும் என்றால் அதிகாலையில் எழுந்தீங்கன்னா வார்த்தை கோலை நம்ம கிட்ட கொடுப்பாரு. நீங்க போற இடமெல்லாம் அடிக்கலாங்க, போற இடமெல்லாம் அடிக்கலாம். உங்களுக்கு முடிஞ்சிச்சா அடுத்தது நோக்கி கொடுத்தீங்க. யாரும் கொடுத்தாரு, அவர் எங்க அந்த தண்ணி இருக்காங்களா அடிச்சுட்டு வர எல்லாமே ரத்தம் ஆயிடுச்சு. கர்த்தர் நல்லவர். ஆகவே கடைசி நாளில் எழுப்பும்படியாய் அவரை நாம் நிலைத்திருக்கும்படியாய் கர்த்தர் கிருபை பாராட்டுவார். ஆனாலும் ஒரே ஒன்று, 1 Corinthians 11:27 மட்டும் படிக்க முடிஞ்சு போச்சு. நம்மளுடைய கதையும் முடியும். படி சகோதரி, 29 இங்க பாருங்க சகோதரி. இப்ப நம்ம திருவிழா எடுக்க போறோம். ரொம்ப ஜாக்கிரதையா எச்சரிப்பா இப்ப அறிக்கை செஞ்சோம். தயவு செய்து சொல்றேன், நம்ம அறிக்கை செஞ்சுட்டு உண்மையும் உத்தமமா எடுங்க. இல்ல நம்ம அபாத்திரமா போயிட்டு போனா இவ்வளவோ கஷ்டப்பட்டு இல்ல நம்ம உலகத்தை ஜாலியா அனுபவிச்சு இதே பிளாக் பண்ணிட்டு இதே ஒயிட் ஷர்ட் வச்சு ரயில் எஸ்டேட் பண்ணா டாப் மோஸ்ட் எங்கேயோ போலாம். அதுக்கேற்ற லைன்ல நீங்க சும்மா அப்படி நுழைஞ்சீங்கன்னா போதும், நிறைய லிங்க் கிடைக்கும். புரியுதுங்களா? இங்க வந்துட்டோமா அபாத்திரமா நம்ம போகவே கூடாது, நம்ம போகவே கூடாதுங்க. உண்மையை மொத்தமா உறுதியாய் பிடித்துக் கொள்ளணும், ஸ்திரப்படணும். நம்ம அப்படி நம்ம பண்ணாதனால தான் என்னன்னா வந்து பாருங்க, அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறா, ஆக்கினை தீர்ப்பு அடைகிறா. 3வது, அநேகர் பலவீனப்படுகிறார்கள், அநேகர் வியாதி உள்ளவர்களா இருக்கிறாங்க, அநேகர் நித்திரையும் காலியாயிட்டாங்க. எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க. இவ்வளவு காலம் கடந்து வந்துட்டுமே, 30-40 வருஷம் நம்ம வரமே. நம்ம அபாத்திரமா போகக்கூடாது. நான் சொல்லல, பைபிள் தான் சொல்லுது. யோனா வந்து சபிக்கிறான்னு வச்சுக்க போறீங்க சகோதரி, அதை மட்டும் படிக்க சொல்லுது. அப்போ 29 சகோதரி இப்ப புரியுதுல? நான் சொல்லல, என்ன தப்பா நினைச்சுக்க போறீங்க, பைபிள் இருக்குதுதான் சொல்றேன். அப்ப நம்ம அபாத்திரமா போகக்கூடாது. சரீரத்திற்கும் ரத்தத்திற்கும் உண்மையான போஜன பலியாய் நாம் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே நம்மளை உண்மையாகவே ஆசீர்வதித்து நம்மை மென்மேலும் பெருக செய்வார். கர்த்தர் நல்லவர். நீங்க இவ்வளவு நேரம் உன்னிப்பா கேட்டதுக்கு நல்லது. ஏன்னா அந்த நேரம் போயிடுச்சுன்னா 10 நிமிஷம் போயிடுச்சு நீங்க கொலகொலாம் இருக்கீங்க, உங்களுக்கு தூக்கி ஐசியில் தான் வைக்கணும். சில சபையில நீங்க நல்லா தெளிவா இருந்தீங்க, அந்த 10 நிமிஷம் அப்படியே. ஆனா சீரியல் கரண்ட் கட்டாய் வந்து வச்சுங்க, திரும்பி அத அவனும் கட்டதான் முடிப்பான். அவன் அடுத்த வாரம் நீ பாக்குற வரைக்கும் அவனை கட்டி அடிப்பான். குத்துனா இதே மைண்ட்ல ஓடும், வசனமே மைண்ட்ல ஏற ஜெயிச்சிடும். சீரியல் தான் ஜெயிக்கும். இதற்காக போராடி நம்ம எரிந்து கொண்டே இருக்கணும், விளக்கா இருக்கணும். என்ன பண்ணோம்? எண்ணெய் திருத்தி நான் சாலமோனை திருத்திங்கன்னா வெளிச்சமா இருக்கும். கரெக்டா? வெள்ளை ஷர்ட் சும்மா கருப்பு ஷர்ட் பண்ணா கருப்பாயிடும். அதனால நம் அபாத்திரமாய் போகாதபடி கர்த்தர். ஏனென்றால் முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுதோ கிறிஸ்து இயேசுவுக்குள் அதுதான் புரியுதுங்களா? குமாரனாகி அவருக்குள் அவருடைய ரத்தத்தினாலே பாவங்களை வீட்டு நம்ம கொண்டாடுகிறது. கிறிஸ்துவுக்குள் இருக்க கத்துக்கணும். ஒண்ணு ஐயா முஸ்டையா 5 நிமிஷம் இந்த பாருங்களா, உன்னதப்பன் ரொம்ப பிடிக்கும். உன்னதப்பன் 2ஆம் அதிகாரம்
3 அப்ப 5 எடுக்காதீங்க, தயவுசு கூட்டுங்க, நான் சொல்றத மட்டும் கேளுங்க. இவர் என்ன பண்ணுவாரு, தலைவரு முள்ளுவேலி இருக்கும், முள்ளுவேலியில எட்டி பார்ப்பாரு, வீடு பூட்டாம இருக்கும். இவர் வருவாரு, வந்த உடனே என் ரூபவதியே, என் புறாவே, என் செல்லமே, புஜி புஜி குட்டி குட்டி என்னென்னவோ சொல்லுவாரு. அவரு சொன்ன நம்ம என்ன பண்ணுவாங்க, நான் இப்பதானே குளிச்சுட்டு துணி மாத்தினேன், நான் இப்பதானே காலெல்லாம் கழுவிட்டு வந்துட்டேன், நான் எப்படி இதை திறக்க முடியும்? பைபிளை படிச்சு பண்ணா ஒண்ணுதான் பாட்டு பயங்கர ரகசியம் உள்ளது. அதை தப்பா படிக்கக்கூடாது. நம்ம வாட்ஸ்அப்ல மற்றவனுக்கு அனுப்பத்துக்கு படிக்க கூடாது. வரப்போறாருங்க, அதனாலதான் நம்ம இப்ப உட்கொள்ள போறோம். அதுக்கு சாயல் தான் திருவிருந்து. மணவாளன் வர போறாரு, மணவாளி பரிசுத்த அலங்காரத்தினை கர்த்தரை தொழுது கொள்ளணும். குளிச்சுட்டு இருந்தேன், எப்படி நான் திரும்பி தரப்பேன்? இவருக்கு கதவு கிட்ட வந்துருவாரு. எல்லா வீட்டுல பார்த்தீங்கன்னா, இதோ கதவை தட்டுகிறேன், ஒரு கதவு நான் உள்ள வந்துடுவேன், தட்டினே உள்ள வரும். அதான் கிறிஸ்துவுக்குள். அவரை கதவை திறந்து உள்ள கூப்பிட்டா இன்னும் பேசுவாரு, இன்னும் நல்லா கூப்பிட்டு இருப்பாரு. அவர் வயிறு முதல்ல வச்சிருந்தாரு, அதை கண்டு விட்டீங்கன்னா நீங்க உங்க ஊருக்கே சாப்பாடு போடலாம். இதை பெற்றுக்கொள்ளாம இவன் என்ன பண்ணிட்டா, சோம்பல் மட்டும் அதுதான் அதிகாரம் எடுக்கணும். சோம்பல் பட்டீங்கன்னா அவர் இடத்துல என்ன தெரியுமா ஆகணும்? பைபிள் சொல்லுங்க, அதை உணர்த்தப்பட்ட சோர்வா என்னமா, அவரும் நம்மளும் பேசி பேசி சோர்வா என்னமா, சோகமா என்னமா, சோகமானேன் அப்படின்னா அவரும் நம்ம ரொம்ப நேரம் பேசி பேசி சோகமா இன்னும் சோர்வா ஆகுது. புரியுதுங்களா சொல்றது? சோர்வாயிட்டா நம்ம போற அந்த தெருவில் அவர் தேடி, எங்க நேசரை பாத்தீங்களா, எங்க நேசரை பாத்தீங்களான்னா கண்டவன் அசியமா பேசுறான். காலை போலீஸ்காரன் முடிச்சிட்டான், போட்டு 2 அறை விடுறான். பைபிள் இருக்குது, நான் சொல்றது கதை கிடையாது. படிச்சு பாருங்க, வீட்டுல போய் 2ஆம் அதிகாரம் 5 படிங்க. 2 அறை விடுறான். ஐயோ என்ன எல்லாருமே அப்ப புலம்புற. அப்பதான் உபவாசம், ஐயா சொல்லிக்கிற உபவாசம் உபவாசம், அப்பதான் உபவாசம் போடுறான். போட்டு முட்டி போட்டு சொத்துறோம். அப்பதான் வாசம் அந்நிய பாஷை எல்லாம் வருது. யாருக்கு? சூரியமித்தியாருக்கு. நீங்க படிச்சு பாருங்க. அப்புறமா திறந்தா, ஐயோ என் நேசரை காணமே, அது தொட்டு பார்க்கறா. தொட்டு பார்த்தா நம்மளுடைய வாசனை, அந்த போஜனம் பண்ணின வாசனை, அந்த தாப்பால ஒரு வாசனை இருக்குதான். ஐயோ என் நேசருடைய வாசனை இருக்குது, ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன்னு அழறாங்க. இதுவா நம்ம இருக்க வேணாம். அது பார்த்து அந்த ஞாபகம் வருது. கதவை தட்டினே இருக்கும். அந்த இதை கீழ்ச்சி போட்டுருங்க. வீட்டுல கதவுல நீ சத்தியமா ஒட்டி வச்சிருக்கீங்க. கதவுல தட்டுறேன் தட்டினே அவரு சலிச்சு போயிட்டாரு. அவரை தூக்கி உள்ள கதவை சாத்திடுங்க. பேசுங்க. பேச அந்த ரங்கத்தில் பேசும் பொழுதுதான் ரகசியங்களும் மறைபொருள்களும் உங்களுக்கு வெளிப்படும். பொக்கிஷங்களை கொடுப்பாரு, பொக்கிஷங்களை திறப்பீங்க. ஐயோ உங்களை குறித்து இந்த உலகமே கேள்விப்படும். நீங்க எழுப்பி பிரகாசிக்கிற ஒரு மகிமையான விளக்கா இருப்பீங்க. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென். கர்த்தர் உண்மையாகவே தேவனுடைய வார்த்தைகளை தாவியானவர் நமக்கு அதிகமாக தந்திருக்கிறார். அல்லேலூயா.